ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம உலகம் சுற்றும் வாலிபன் யூடியூப் சேனல். இந்த வாரம் வீக்கெண்ட் ஸ்பெஷலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபுட் ரெசிபி ஒன்று சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொதுவாக திருநெல்வேலிக்காரங்க அப்படின்னாலே அல்வா சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம அண்ணன் வந்து சிக்கன் ஒன்று சூப்பராக ரெடி பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்குன்றத போய் பார்க்கலாமா? இப்போ நம்ம சூப்பரான கிச்சன் செட்டப்புக்குள்ளே வந்தாச்சு. பட் இது ரெடி பண்ணுறவரை காணோம். அவர் நார்மலாக கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. வாங்க நம்ம அவரை வந்து டெவலப் பண்ணி கூப்பிடலாம். யாரு? பிச்சை மகனா? இவர் தான் நம்ம திருநெல்வேலிக்காரு. சும்மா எல்லாம் கூப்பிட்டா திரும்ப மாட்டார். திருநெல்வேலிக்காரண்ணே அது பாருங்கண்ணே. ஹாய் ஹாய் ஹாய். ஏன்னா எதுக்காக நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா, எப்போவுமே ஹீரோக்கள் தானே கொடுப்பாங்க. அவங்களும் ஒரு கலையில் சேர்ந்தவங்க தான். ஆனால் வந்து நானும் இந்த சமையல் கலையில் வந்து ஒரு ஹீரோ தான். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர். அதனால தான் அந்த இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் ஒரு 5 கிலோ சிக்கனை வீட்லேயே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் சமையல் மாதிரியே ஒரு டேஸ்ட்டு கொடுக்கணுங்கிறக்காக தான் நம்ம இந்த ஒரு ரெசிப்பியை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், நல்ல கழுவுன இதில் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்கண்ணே, பொதுவாக வந்து திருநெல்வேலிக்காரங்கன்னா அல்வா தான் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் சிக்கன் வந்து எப்படின்னா, நான் அதிகமாக சாப்பிட்றதே வந்து சிக்கனு, மட்டனு, பீஃபு, சூப்பர் சூப்பர் இதை தான் நிறைய சாப்பிடுவோம். சாப்பிட்டு இதையே வந்து நல்ல டேஸ்ட்டாக பண்ணலாம், சூப்பர் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே பண்ணுறது. ஆகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுறோம். இது வந்து ரொம்ப நல்ல அருமையாக வரும். சிக்கன்லாம் நல்லா வெந்து சூப்பராக வரும். ஓகே. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இப்படிலாம் கிளம்பும்போது நல்லா மிக்ஸ் ஆகிக்குமா? ஆமாம், நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா அந்த நல்ல ஜூஸியாக கிடைக்கும். அந்த இதெல்லாம் கலந்து இந்த உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் கலந்து அப்படி ஊறும்போது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போயிட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிடலாம். சூப்பர்ண்ணே. இங்கே வந்து சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. ஆமாம், சிக்கனில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரொம்ப முக்கியமான இது. வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகு. ஓகே. நிறைய பேர் வந்து இந்த பெருஞ்சீரகம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பெருஞ்சீரகம். பெருஞ்சீரகம் எதுக்காண்டி யூஸ் பண்ண மாட்டாங்க? ஏன்? இப்போ நீங்கள் இது மட்டனுக்கு தான் பெருஞ்சீரகம் யூஸ் பண்ணுவாங்க. சிக்கனுக்கு அதிகமாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்க. ஆனால் இதை நம்ம ஜாஸ்தியாகவே எடுத்துக்குப்போம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெயில் சமையல் பண்ணலாம். சரியா? ஆமாம். சாதாரண எண்ணெய் ஊற்ற வேண்டாம், நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து இதை நம்ம ஃபஸ்ட் வந்து ஆயில் காஞ்ச உடனே இதை நம்ம போட்டுடலாம். ஓகே. போட்டதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு செய்யலாம். ஆயில் வந்து காஞ்சிருச்சு, இதை நம்ம போட்டுக்கலாம். பொதுவாக வந்து இந்த எண்ணெய் எவ்வளோ நேரம்னா கொஞ்சம் சூடாகணும், பாயில் ஆகணும்? பாயில் ஆகிறது சும்மா அது காஞ்ச உடனே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, புகை வர ஆரம்பிச்சிடும். ஓகே. சரியா? ஓகே. அப்படியே கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பண்ண போகிற அந்த சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமா? எப்போதுமே என்ன சமையல் பண்ணாலும் எது சின்ன வெங்காயம் போட்டால் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தான். சின்ன வெங்காயம் போட்டால்? ஆமாம், சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான். இருந்தாலும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து வேகணும். ஆமாம், நல்லா வெந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறி, ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவுமே டேஸ்ட் வந்து வேறு மாதிரி கொடுக்கும். சூப்பர் சூப்பர். வெங்காயம் வெந்து வரக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்துடும்ன்றீங்களா? ஆமாம், சீக்கிரமாக வேகும்.
என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகா போடுறோம். எல்லாம் நினைப்பீங்க என்ன வரமிளகா போட்டிருக்காரு அப்புறம் திரும்ப பச்சை மிளகா போட்டாருன்னு நினைக்கிறீங்க. பச்சை மிளகா போட்டால் அது வித்தியாசமான ஒரு வாசனை வரும். இது வந்து நம்ம வெங்காயம் வந்து ஆஃப் பாயிலில் இருக்கும்போது இந்த பச்சை மிளகாவை போட்டுடணும். போட்டு 2 நறுக்கி நம்ம போட்டு நல்லா. இப்போ திருநெல்வேலினாலே ஸ்பெஷல் வந்து அல்வா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த ஊரில் வந்து எஃப்ஜே மஸ்கோத் அல்வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு மஸ்கோத் அல்வா இருக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ திருநெல்வேலி அப்படின்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுது? அருவா இதுதானே உங்களுக்கு தோணுது. இந்த கரண்டியும் ரொம்ப இதான் பார்த்துங்க. இது வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி இந்த கரண்டியை வச்சு நான் சமைச்சு எடுத்துருவேன். அதுமாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி அப்படின்னாலே திரு அப்படின்னா வந்து மரியாதை. அங்கே வந்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து மரியாதை கிடைக்கும். நெல் அப்படின்னா நம்ம உணவு பொருட்கள். அங்கே வந்தால் உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்து சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி வேலி, நீங்கள் அங்கே வந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம். எல்லோரும் நினைக்கிறாங்க திருநெல்வேலி போனால் நம்ம இந்த மாதிரிலாம் அருவா சண்டை இப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. திருநெல்வேலிக்கு முழு அர்த்தம் இது ஒன்று இருக்குது. சூப்பராக சொன்னீங்கண்ணே. திருநெல்வேலி அப்படின்னா திருன்னா மரியாதை, வேலின்னா பாதுகாப்பு. இப்படி ஒரு அர்த்தத்தை யாருமே சொல்லி கேட்டதில்லை. பட் நல்லா இருக்கு. வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துருச்சுது. அடுத்து எப்படின்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் போடும்போது ஆர்டராக போடணும். அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ மல்லித்தூள் ஃபஸ்ட்டு நம்ம போடுறோம். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனால நான் வந்து இதெல்லாம் இப்படி போட்டுருவேன். நீங்களாம் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ மல்லித்தூள் வந்து ஜாஸ்தியாக போட்டால் நல்லதா இல்லை? மல்லித்தூள் வந்து ஒரு அளவு இருக்குது. ஒரு அளவு ரொம்ப ஜாஸ்தியாக போடக்கூடாது. மல்லித்தூள் கம்மியாக தான் போடணும். இப்போ அண்ணன் வந்து பெருசால ரொம்ப சமையல் பண்ணலை. பட் இந்த வெங்காயம் மிளகு இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. மிளகாத்தூள் போட்டுருவோம். மிளகாத்தூளும் உங்களுக்கு தேவையான நிறைய பேர் வந்து காரம் பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் எப்போதுமே ஒரு சிக்கன் மட்டன் அப்படின்னாலே காரம் நாக்கில் நிற்கணும். நீங்கள் சாப்பிட்டுட்டு இல்லை நீங்கள் போடுற காரத்தை பார்த்தா காரம் நாக்கில் நிற்கும் போல இருக்கு. நாக்கில் உடம்பு ஃபுல்லாகவே நிற்கும் நம்ம காரம். இன்னும் அந்த அளவுக்கு இருக்கணும். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்றீங்க, நல்ல காரம் சாரமாக சாப்பிட்டு பழகுங்க. எல்லாரும் சாப்பிட்றாங்க. திடீர்னு உடம்புக்கு நல்லா இல்லாமல் இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அல்சர் பிரச்சனையில் இருப்பாங்க. அப்புறம் அவங்களாம் சாப்பிட நிறைய காரத்தை போட்டக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை போட்டு நீங்கள் சமையல் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷமாக இவங்க கூட இந்த கிச்சன் செட்டப்லாம் இருக்கேன். பட் அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்லா வாசனை தரக்கூடியதாக இருக்குது. சமையலில் எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போடுற இந்த வெங்காயம் வதக்குறது, மிளகாய், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா போடுறாங்க. இதுவே இவ்வளோ வாசமாக இருக்கும்போது இதெல்லாமே ஒரு ஃபுட்டாக ரெடியாக வரும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றத நம்ம நினச்சி பார்த்தா நாக்கே ருசியாக தான். ஆமாம். 5 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம 100 கிராம் சிக்கன் மசாலா தான் போட போகிறோம். நிறைய பேர் வந்து நிறைய சிக்கன் மசாலா போடுவாங்க. ஆனால் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். சிக்கன் மசாலா கம்மியாக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா வரும். இந்த சிக்கன் மசாலாவுக்கு வந்து எது பொருத்தமாக இருக்கும்? எது சுவையை தரக்கூடியதாக இருக்கும் சொல்லுங்க. இப்போ சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி போடுறது தான் ரொம்ப சுவை ஜாஸ்தி. பட் இந்த கடையில் வாங்குறது எல்லாமே கடையில் வாங்குறது வந்து ஆர்டிஃபிஷியல் தானே. அது வந்து உங்களுக்கு வந்து மீடியமான சுவை தான் இருக்கும். ஆனால் நம்மளே வறுத்து நம்மளே அரைச்சி அதை செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்கறதில்ல. ஆமாம், டைம் வந்து நம்ம எல்லாமே இப்போ ரெடிமேடாகவே வாங்கி யூஸ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. போட்டு நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவேன். இந்த இஞ்சி பூண்டுமே இப்போ கடையில் வந்துட்டு ரெடிமேடாக வந்துடுச்சு தானே. இப்போ இஞ்சி பூண்டு வந்து எப்படின்னா கடையில் விற்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து வச்சு அரைச்சி நம்ம வைக்கிற மாதிரி கடையில் இருக்காது. ஏன்னா அதில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால் எல்லாருமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லது.
நான் ஒரு 10 நிமிஷமாக இவங்க கூட இந்த கிச்சன் செட்டப்லலாம் இருக்கேன். பட் அவங்க யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே வந்து நல்லா வாசனை தரக்கூடியதாக இருக்குது. சமையலில் எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க போடுற இந்த வெங்காயம் வதக்குறது, மிளகாய், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் நிறையா போடுறாங்க. இதுவே இவ்வளோ வாசமாக இருக்கும்போது சொல்லுங்கள். அடுத்து சிக்கன் போட வேண்டிய டைம் வந்துருச்சு. சிக்கனை போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 5 கிலோ சிக்கன். இப்படி இப்படி நல்லா உள்ள கிளறி விட்டுங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே வந்து இதாகும். A few minutes later. இப்போ நம்ம சிக்கனை மூடி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துக்குவோம். நம்ம எல்லார் வீட்லேயும் இப்படி ஒரு கறித்துணி இருக்கும். என்னது இது? கறித்துணி அப்படிம்பாங்க. ஓகே. எங்கள் ஊர்லலாம் கறித்துணி தான் சொல்லுவோம். என்ன இல்லை இப்போ என்னதுன்னா கறித்துணியால கறி குழம்பா கறித்துணியால கறி குழம்பா நாங்கள் எடுக்க போகிறோம். எப்போதுமே இந்த துணி வந்து நல்லா வெளுத்து போய் இருந்ததுன்னா அது வந்து அந்த சமையல் ரூம் சரியில்லைன்னு அர்த்தம். சரியா? ஆமாம். இந்த கறி துணி வந்து கருப்பாக இருக்கணும். அப்போதான் நல்லா சமைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ தான் நம்ம ஃபைனல் டச்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க. இது என்னது? தக்காளியை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம். நீங்க சொன்னீங்களே லாஸ்டா ஃபைனலா ஊத்துவேன் அப்படின்றது. தக்காளியை வந்து அரைச்சி தான் நான் ஊற்றுவேன். ஓகே. அப்பந்தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலோட இந்த ருசி கிடைக்கும். ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய தண்ணி நம்ம சேர்த்துருக்கவே மாட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா ஒவ்வொரு டம்ளர் அந்த மாதிரி தண்ணி தான் நான் சேர்த்துருப்பேன். ஆனால் எவ்வளவு நல்ல ஜூஸியாக கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். உங்கள் சமையலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட்டு நல்லா இருக்குது. லேடிஸ் எல்லாம் வந்து இதை நான் இப்போ என்னெல்லாம் பொருட்கள் போட்டு செஞ்சனோ அதை வீட்டில் லேடிஸ் செய்கிறது தான். ஆனால் அதை வந்து நான் கொஞ்சம் உல்ட்டாவாக பண்ணியிருக்கிறேன். இப்போ தக்காளியை வந்து அவங்க கட் பண்ணி வதக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. இல்லைன்னா உள்ளே வந்து தேங்காவை அரைச்சி ஊற்றுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாடலாக செய்வாங்க. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறத வந்து நான் எப்படி ஆர்டரை பண்ணணும், இதை ரெகுலராக நீங்களும் அதே ஆர்டரில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் வெளியே போய் சாப்பிட வேண்டியது இல்லை. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீட்லேயே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஃபைனலாக வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட போகிறோம். இது போட்டாச்சுன்னா இதுவும் ஒரு பயங்கரமான ஒரு நறுமணம். இதுலேயும் ஒரு மருத்துவம் கூட இருக்குது. அப்போ நம்ம இதில் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு சிக்கன் குழம்பு வச்சா அதில் ஒரு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வந்து நீங்கள் ரெகுலராகவே அதை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரோட்டீன் தேவைப்படுறவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து மருந்து மாதிரி கூட இதை சாப்பிடலாம். இப்போ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உலகம் சுற்றும் வாலிபன்லேருந்து நம்மளை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தார் இல்லையா நம்ம தலைவர் தினேஷ், அவர் வந்து இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் கண்டிப்பாக ஒரு 2 பீஸ் கொடுத்து டேஸ்ட் பண்ண வச்சுருவோம். ஓகே சரிங்க. இப்போ வந்து அண்ணன் திருநெல்வேலிக்கார அண்ணன் வந்து ரெடியாக சூப்பராக வந்து அவங்க வந்துட்டு சின்ன ரூமில் அவ்வளோ ஒரு சூப்பராக அண்ணன் சொன்ன மாதிரியே ஒரு A4 சிலது 5 ஸ்டார் ஹோட்டல். 5 ஸ்டார் ஹோட்டல் அண்ணன் சொன்ன மாதிரியே இந்த சின்ன ரூமில் 5 ஸ்டார் ஹோட்டல் ஏற்ற ரேஞ்சில் சூப்பராக வந்து சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். இல்லை இவர் தான் ரொம்ப டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். ஆமாம். இப்போ வந்து தம்பி சாப்பிட்டுட்டு டெய்லி எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறாரு. எனக்கு செய்ய முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இவர் பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்கள். ஃபுல்லாக வேர்த்து கொட்டி நான் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னை கொஞ்சம் அழகாக காமிங்கன்னா கருப்பாக கொண்டு வந்து காமிக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க.
ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து டச்சப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா சூப்பராக இருக்குது. என்ன குழம்பு அது குழம்பு அது எப்படி அந்த சிக்கன் வந்து வெந்திருக்கிறது உள்ளே வந்து அந்த ஜூசினஸ் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாமே அருமையாக இருக்குது. இப்போ அண்ணா வந்து குழம்போடையே இந்த சிக்கன் பீஸை கொடுத்துருக்காங்க. அந்த ஜூசினஸ், இந்த டேஸ்ட்டு, பியூட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கிழிச்சிட்டாருங்க, அதான் சொல்ல முடியும் நம்மளால. அதாவது சூப்பர். அதாவது எப்படின்னா திருநெல்வேலிக்காரங்க வந்து அல்வாவில் தான் ஃபேமஸ்ன்னு இல்லை, எல்லா விஷயத்துலேயுமே வந்து அவங்க வந்து ஃபேமஸ் தான். கண்டிப்பாக வந்து இது மட்டும் இல்லை, எங்கள் ஊர்லலாம் சில திருவிழாலாம் நடக்கும், லட்சக்கணக்கான பேருக்கெல்லாம் சமையல் பண்ணுறவங்க எங்கள் ஊரில் இருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து மெஞ்ஞானபுரம்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு 1,00,000 பேருக்குனாலும் கூட சாப்பாடை வந்து அவ்வளோ அருமையாக செய்வாங்க. அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்திருக்கிற நாங்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு சின்ன ஒரு செயலாவது செய்யணும் இல்லையா? அதனால தான் இந்த சிக்கன் குழம்பை இவங்க கேட்டதுனால செஞ்சு காமிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சமையலை செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள்.